வணக்கம் நண்பர்களே. ஹாலிவுட்டில் சாதாரண பொம்மையை வச்சு எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாலிவுட்டில் எவ்வளோ அருமையாக ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சினிமாங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தத்ரூபமாக அதை செஞ்சால் மக்களை ரசிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத இது மூலயமா பார்க்கலாம். பாருங்கள், அழகாக ட்ரெயின் செட் பண்ணி அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு ட்ராக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இயற்கை காட்சிகள், வீடு எல்லாமே அப்படியே சுற்றி வர மாதிரி வச்சுட்டு அதை கேமரா ஆங்கிள் மட்டும் மாற்றி வச்சு எப்படி எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஆங்கிள்லேருந்து காரு பஸ்ட் ஆகிறது, ஆக்சிடெண்ட் ஆகுறது, காரு வேஸ்ட் பண்ணுறதில்ல. அது பொம்மை காரை வச்சு எவ்வளோ அருமையாக அப்படியே மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, அதே இயற்கை காட்சியோடு அப்படியே அந்த ரோடு, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ரோடு, அந்த குழா எல்லாத்தையும் தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே இப்போ பேக்ரவுண்டு ஒரு மேகக்கூட்டங்களோட இது இயற்கை காட்சி வச்சு இப்போ பாருங்கள், அழகாக அப்படியே வச்சுட்டு கேமரா 1 2 3 கேமரா வச்சுருக்காங்க. 3 கேமராவை வச்சுட்டு இப்போ கார் அப்படியே வேகமாக வந்துட்டுருக்கு, பஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இதை ஃபுல்லாக வீடியோவாக, அதாவது திரைப்படமாக வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பாருங்களேன். இது செமையாக இருக்கும். வா, ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்ட்டு, செம அப்படியே சே இந்த மாதிரிலாம் மேக்கிங் பண்ணும்போது செமையாக இருக்குது படங்கள். அப்படி ஆஹா, அருமை அப்படியே வருது பாருங்க. இப்போ காரு டமால்னு ஒரு அடி, அவ்வளோதான். இது இப்படி தூக்கி போட்டுச்சுன்னா எவ்வளோ கார், ஒரு டேக்கு 2 டேக் வாங்கினா எவ்வளோ கார் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சாதாரண பொம்மை காரை வச்சு எவ்வளோ அழகாக மேக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செம்மையாக, அதாவது ஒரிஜினல் காரு அப்படி ஆக்சிடெண்ட் ஆகி பல்ட்டி அடித்து வர மாதிரி பக்காவாக அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இது போன்று வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.